இப்போ நாம் பார்க்க போகிறது கானா வாழை. இந்த கானா வாழையுடைய மருத்துவ குணத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கானா வாழை. இந்த கானா வாழை ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடியது. தாது விருத்திக்கு ரொம்ப உகந்தது. பார்த்திங்கன்னா, இது வயிறு கடுப்பு, அதே போல் இந்த சீதபேதி, இரத்த பேதி, இதுக்கெல்லாம் இந்த கீரையை பறிச்சிக்கிட்டு பருப்பு வேக வச்சு பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடும்போது வயிற்று எரிச்சல், வயிறு கடுப்பு, நிற்காத பேதி, சீதபேதி இதெல்லாம் குணமாகும். இது மெயினாக இது பெண்களுக்கு மார்பகத்தில் இருக்கிற மார்பு காம்பில் இருக்கிற வெடிப்பான புண்களை ஆற்றக்கூடிய சக்தி இந்த இலைகளுக்கு இருக்குது. அவங்க மார்பகத்தில் இருக்கிற அந்த காம்புகளில் வெடிப்பாக ரணங்கள் இருக்கும். அந்த ரணத்தை இந்த இலையை அரைச்சி பற்று போடும்போது அந்த மார்பகத்துடைய ரணங்கள் ஆறக்கூடிய தன்மை இந்த கானா வாழைக்கு இருக்குது. இந்த கானா வாழையை சூப் வச்சு குடிக்கலாம். இது அதிக நன்மை தரும். ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் இது கபத்தை உண்டு பண்ணிடும், சளி உண்டு பண்ணிடும். தாது விருத்திக்கு ரொம்ப உகந்தது. உடல் உஷ்ணத்தை குறைக்கும். ரொம்ப அருமருந்தாக இது இந்த கானா வாழை எல்லா பக்கமுமே கிடைக்கிது. பார்த்திங்கன்னா, நிலமான இடங்களில் எல்லாம் கிடைக்கிது. நல்லா பசுமையான இடங்களில் அந்த கானா வாழை கிடைக்கிது. இது ஒரு துவையலாவோ அல்லது பருப்பில் போட்டு கடைஞ்சால் நம்ம வாரம் ஒரு தடவை சாப்பிடும்போது உடலுக்கு எல்லா விதமான நன்மையும் இது கொடுக்குது. ரொம்ப தெம்பை கொடுக்குது. ஆண்களுக்கு தாது விருத்தி இது கொடுக்குது. விந்து நஷ்டம் இதெல்லாம் இது சரி பண்ணக்கூடிய மூலிகை. எல்லா விதத்துலேயும் இந்த கானா வாழை ரொம்ப உகந்த மூலிகை. இதை நீங்கள் பார்த்து சாலை ஓரங்கள், வயல்காடு, சாலை ஓரங்கள், சுத்தமான இடங்களில் இந்த கானா வாழையை கொண்டு வாரம் ஒரு முறையாவது கடைந்து சாப்பிட்டு நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். இது அதிகமாக சாப்பிட்டாலும் சளி உண்டு பண்ணிடும். அதனால் அதிகமாகவும் சாப்பிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.